ஓகே. சோ உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவ பெருந்தகை வந்து சொல்லியிருப்பாரு. சோ இதனாலதான் உழவர் நலனை காக்கும் வகையில தமிழ்நாட்டுல 2021-22ஆம் ஆண்டில் வேளாண்மை துறை வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ எப்போனா 2021-22ல சோ தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக வேளாண்மைக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி நிதிநிலை அறிக்கை 2021-22ல நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சோ நமக்கு ரயில்வே பட்ஜெட் அப்படிங்கிறது எப்போ வந்து இது பண்ணியிருப்பாங்க தனியா 2017. 2017 எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? விவேக் தேப்ராய். ஓகேவா? விவேக் தேப்ராய் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். சோ அக்பர் கமிட்டி எதுக்காக கொண்டு வந்தாங்க? 1924ல மர்ஜ்ல இருந்து இது பண்றது. எஸ், தனியா வந்து பிரிச்சது வந்து அக்பர் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். திருப்பி மர்ஜ் பண்ணது 2017 விவேக் தேப்ராய் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். சோ அதே மாதிரி இங்க தனி நிதிநிலை வேளாண்மைக்குன்னு சொல்லிட்டு 2021-22ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல வந்து 28 மீட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல உள்ள 12,525 கிராம ஊராட்சிகள். சோ இப்ப இது எத்தனையா மாறிடுச்சுன்னு பாத்திருக்கோம்? 428 12428 482 வருவாய் கிராமங்கள். இப்படிதான் மேம் அவனும் மாத்தி கொடுப்பான், நம்ம கரெக்டா தப்பா போட்டு போறோம். எஸ், அதேதான். ஓகே. சோ அப்போ ஒட்டுமொத்த வேளாண் வளர்ச்சி அடைந்திட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். சோ கவி ஏடிபி நம்ம அங்கேயே படிச்சிருப்போம். சோ 23 மே 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ அனைத்து கிராம அண்ணா மர்மல. சோ இந்த இது எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கவி ஏடிபி? எஸ், கமுதியில எழவனூர் அப்படிங்கிற எழவனூர் கமுதியில வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்கூட இணைஞ்சி 2021-22ல இருந்து செயல்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் நமக்கு 2006-07ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ். சோ இதோட செகண்ட் ஃபேஸ் தான் 2021-22ல வந்து வந்திருக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இல்ல ஃபுல்லாவே ஸ்கீம் தான் கவர் ஆகும். முதல்வரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். சோ இது வந்து 2024-25ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சோ இம்ப்ளிமெண்ட் ஆனது 12 ஜூன் 2024ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். சோ இதோட டார்கெட் என்ன, ஐ மீன் இதோட அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம்? ஆர்கானிக் ஃபார்மிங் இது பண்ணணும், ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எஸ், இயற்கை வேளாண்மையை ஊக்குவிச்சு மண்ணோட வளத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம் அப்படிங்கிறது. அண்ட் இந்த திட்டத்துல 15 திட்டக்கூறுகள், ஓகேவா, ஒரு 15 இதை வந்து ஒன்னா சேர்த்து இதுக்கு 142 கோடி ரூபாய் அப்படிங்கிறது நிதி ஒதுக்கீடு பண்ணி பழிச்சிருப்பாங்க. பசுந்தாள் உர விதைகள் விநியோகம், மண்வள மேலாண்மை, இயற்கை இடுபொருள் தயாரிப்பு. ஸோ எல்லாமே வந்து இயற்கையா யூஸ் பண்ண நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ பூமி மனிதனுக்கு சொந்தமானது அல்ல, மனிதன் தான் பூமிக்கு சொந்தமானவன் என்று எடுத்து கூறி இயற்கை வேளாண்மையை முன்னிறுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வார். ஸோ இவரோட வானகம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? திருச்சி. கரூர். கரூர் தான், ஓகேவா? கரூர்ல தான் வானகம் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின், ஓகேவா? மீன் இதுல நினைக்கிறேன் எஸ்ஏ எக்ஸாம்ல என்ன கேட்ட கொஸ்டின். ஸோ வானகம் வந்து கரூர்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிலத்தின் தந்தை யாரு? பிர்சா முண்டா. பிர்சா முண்டா, ஓகேவா? பிர்சா முண்டா தான் நிலத்தின் தந்தை. ஓகே. சோ இவரோட பேர்ல நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல உருவாக்கப்பட்டிருக்கு. சோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1971ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சோ இது இல்லாம நமக்கு இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம், நீலகிரி மாவட்டத்தில் உயிர்ம வேளாண்மை ஊக்குவிப்பு திட்டம், உயிர்ம வேளாண்மைக்கான மாதிரி பண்ணை திடல் உருவாக்குதல். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கும். அண்ட் நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்துல 900 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு 70,000 விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இது இல்லாம வேளாண் காடுகளை ஊக்குவிக்கிறதுக்காக தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை, ஓகேவா? சோ இது இப்ப இந்த
மார்ச்ல தான் வந்து ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாடு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி 2026 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாலிசி. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம உயர் மதிப்பு இருக்கக்கூடிய தேக்கு, சந்தன மரம், செம்மரம், மகோகனி இந்த மரங்கள் எல்லாம் உழவர்கள் தயக்கமின்றி சாகுபடி செய்திட ஏதுவாக மரங்களை வெட்டுறது, வெட்டிய மரங்களை எடுத்துட்டு போறது. ஸோ இதுல எல்லாம் நிறைய விதிகள் எல்லாம் தளர்த்தி இந்த மரங்களை நட்டு பராமரிக்க தேவையான உதவி கொடுக்கறது, அதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசியில வந்து கவர் பண்ணியிருப்பாங்க 2026. ஸோ என்ன மரங்கள்னு பார்த்துக்கோங்க. தேக்கு, சந்தனம், செம்மரம், மகோகனி எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியான மரங்கள் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த நெல் சாகுபடி பரப்பு உணவு தானிய உற்பத்தி இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் 5 இயர்ஸ்ல காவேரி டெல்டா பகுதியில மேட்டூர் அணை குறுவை சாகுபடிக்காக குறித்த காலத்துல திறந்து விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ல தெரிஞ்சிடும் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து கணக்குல எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ அது வரைக்கும் வந்து இதை படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே. சோ சொர்ணவாரி பருவங்களில் நெல் சாகுபடிக்கான சிறப்பு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கும். சோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவலாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று பாடல்ல யாரு சொல்லியிருப்பாங்க? ஔவையார். ஓகேவா? சோ ஔவை வந்து சொன்ன பாடல் தான் இது. அப்ப இந்த பாடல்ல தேசத்தோட வளம், இயல்பு, பண்பு அந்த தேசத்துல வாழும் ஆற்றல் மிக்க மனிதர்களோட செயலை பொறுத்துதான் அமையும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு இதுல கொடுத்திருப்பாங்க. அண்ட் இளைஞர்களை வேளாண் தொழில முனைவோராக்குதல் அப்படிங்கிற ஒரு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு இந்த பட்டதாரி இளைஞர்களுக்கெல்லாம் இந்த தொழில் தொடங்குறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறது. சோ அதுக்கு மானியம் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் முதலமைச்சரின் 1000 உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது ஆக்சுவலா 2000 அந்த பீரியட்லேயே கொண்டு வந்தது. இப்போ வந்து திருப்பி ரீவாம் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அண்ட் இந்த உழவர் நல சேவை மையங்களை அமைக்கும் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண்மை பொறியியல் பட்டதாரி பட்டயதாரர்களுக்கு 30% மானியமா 3 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? 30% அப்படிங்கிறது மானியம் கொடுக்குறாங்க. ஒரு பீஸா எடுத்துட்டோம் அப்படின்னா 3 lakhsல இருந்து 6 lakhs வரைக்கும் கொடுக்கப்படுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் 2025-26ல அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்துல 15 லட்சம் காய்கறி விதை தொகுப்பு, 9 லட்சம் பழச்செடி தொகுப்பு, 1 லட்சம் பயறு வகை விதை தழைகள், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் விநியோகிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய அந்த தாவரங்களை வந்து விளைவிச்சு ஸோ அப்போ நிறைய அந்த நமக்கு ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்களை வந்து எல்லாருக்கும் விற்கிறது மூலமா அவங்கள நல்லா இன்னும் சத்து அப்படிங்கிறத மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். அப்ப அதுக்கு தேவையான அந்த மாதிரி நியூட்ரிஷன் ரிச் இருக்கக்கூடிய அந்த விதை தொகுப்புகள் எல்லாம் கொடுத்து அவங்கள அதை வச்சு விவசாயம் பண்ண வைக்கிறது இதோட நோக்கமா வந்து நமக்கு இருக்கு. மே 24 2022 படிச்சோம்ல, அது என்னது? அது என்ன ஸ்கீம்? ஊட்டச்சத்து உறுதி திட்டம். உறுதி செய் திட்டம். நீலகிரியில தொடங்கி இருப்பாங்க. செகண்ட் ஃபேஸ் கூட வாரணாசியில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க 2025 நவம்பர். அரியலூர், வாரணாசி. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2023-24 இருந்து 5 ஆண்டு திட்டம். எந்த வருஷம் வரைக்கும்? 8 எஸ் 2028 வரைக்கும் செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்துல நமக்கு நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. சிறுதானிய பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கும். தொகுப்பு செயல் விளக்க திட்டங்கள் எல்லாம் கொடுத்து ஸோ எப்படி வந்து இது பண்றது அப்படிங்கிறத இதுவாவே நமக்கு பிராக்டிக்கலாவே செஞ்சு காமிச்சு இது பண்ணியிருப்பாங்க. 90 சிறுதானிய மதிப்பு கூட்டுதல் மையங்களும் நிறுவப்பட்டிருக்கும். ஸோ இதன் விளைவா தேசிய அளவுல தமிழ்நாடு கேழ்வரகு உற்பத்தி திறன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸும் கேழ்வரகு உற்பத்தியில செகண்ட் பிளேஸ். ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது உற்பத்தி திறனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், உற்பத்தி ப்ரொடக்ஷன்ல வந்து செகண்ட், குறுதானியங்கள் உற்பத்தியில 5ஆம் இடம் அப்படிங்கறது பெற்று சாதனை படைச்சிருக்குது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பயறு பெருக்கு திட்டம் கடந்த 5 வருஷத்துல 174 கோடி. என்னது மேம் இங்கிலீஷ்ல? இதுதான் மில்லட்ஸ் தான். அதேதான். இந்த இதெல்லாம் கேழ்வரகு, கம்பு, சோ அதுக்கு கீழே இன்னும் நிறைய இருக்கும்ல, வரகு, சாமை. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எண்ணெய் வித்து இயக்கத்தின் கீழ் சோ ஆயில் சீடு மிஷன். சோ இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்கள் பயிர்கள் சாகுபடி செய்ய உயர் தொழில்நுட்பங்களுக்கான இடுபொருட்கள் மானியமும் வழங்கப்பட்டுட்டு வருது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. சோ அதே போல பார்த்துட்டோம் அப்படின்னா
கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணெய் வித்துக்களோட பரப்பு, அதுக்கப்புறம் மற்றும் இந்த உற்பத்தியை பெருக்க 229 கோடி நிதியில் 14 லட்சம் ஏக்கரில் எண்ணெய் வித்து பயிர்கள் அப்படிங்கிறது பயிரிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. சோ அதே போல பார்த்துட்டோம்னா தற்போது எத்தனால் உற்பத்தியிலும் தீவனம் தயாரிப்பிலும் மக்காச்சோளத்திற்கான தேவை வந்து பெருமளவு அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வேளாண் இயந்திரமாக்கல் திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 77,499 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும். சோ வாடகை கைபேசி செயலி மூலம் வேளாண்மை பொறியியல் துறையில் 3,816 வேளாண் இயந்திரம், கருவிகள் தேவைப்படும் விவசாயிகளுக்கு அரசு குறைந்த கட்டணத்தில் நிர்ணயித்த குறைந்த கட்டணத்துல வாடகைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த வாடகை ஆப் பாத்தீங்க அப்படின்னா 2022ல இருந்து நமக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்தது நிலத்தோடு நீர் இயைந்து என்று வள்ளுவம் கூறுவதனை முழுமையாக உணர்ந்து இந்த அரசு தமிழ்நாட்டுல நிலையான வேளாண்மைக்கு இரிகேஷன் ஃபெசிலிட்டி நீர்ப்பாசனத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 2 லட்சம் புதிய இலவச மின்சார இணைப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு இருக்கு. சோ விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் எந்த வருஷத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல? 1990. எஸ் 1990ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது இல்லாம இந்த பாசன உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு வந்து நுண்ணீர் பாசன திட்டம் அப்படிங்கிறது சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்துடன், இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்துடனும் முழு முனைப்புட செயல்படுத்தப்பட்டு இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அத்தியாவசிய வணிக பயிரான முந்திரியின் முக்கியத்துவம் கருதி கடந்த 5 வருஷத்துல 8,400 ஹெக்டேர்ல முந்திரி பரப்பு விரிவாக்க திட்டம் அப்படிங்கறதும் செயல்படுத்தி இருப்பாங்க. அரசோட இந்த முயற்சியினால தமிழ்நாடு தேசிய அளவுல மரவள்ளி மல்லிகை உற்பத்தியில முதலிடமும், நெல்லி முட்டைக்கோசு முள்ளங்கி உற்பத்தி திறன்ல முதலிடமும், மரவள்ளி மல்லிகை பலா கொய்யா உற்பத்தி திறன்ல செகண்ட் பிளேஸும் பெற்றிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தென்னை வளர்ச்சி. சோ தென்னை நாற்று மையம் நிறுவுதல். சோ தமிழ்நாடு காயர் பாலிசி எப்ப கொண்டு வந்தாங்க? 94. எஸ் 2024ல வந்து காயர் பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க. காயருக்கு இன்னும் 94 படிச்சோம்ல மேம், அது என்னது? ஆமா, மகிழா காயர் யோஜனா. மகிழா காயர் யோஜனா, கரெக்ட். மகிழா காயர் யோஜனா 1994. நைஸ். ஓகே. சோ 1981ல என்ன படிச்சோம்? தென்னைனா மையமா? ஆயில் மிஷன் இல்ல இந்த தென்னை நார் ரிலேட்டடா தென்னை நார் மையம் நினைக்கிறேன். சோ 1981 ஓகேவா? சோ அது பாத்துக்கோங்க. சோ அடுத்து தென்னை வேர்வாடல் நோய் மீட்பு திட்டம் 2023-24 to 24-25ல கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி சோ இந்த பகுதிகளில் தான் நமக்கு தென்னை வந்து அதிகமா இருக்கும். அங்க வந்து இந்த திட்டம் அந்த நோய் அந்த தென்னைக்கு ஏற்படக்கூடிய நோயை வந்து சரி பண்ற திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் 2021-22ல இருந்து பனை மேம்பாட்டு இயக்கம் அப்படிங்கிறதும் செயல்படுத்தப்பட்டு வருது. சோ இதுல 68 லட்சம் பனை விதை, 1,28,000 பனம் கன்றுகள் விநியோகம், 354 பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் சோ இதெல்லாம் செயல்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ எல்லாருக்கும் எல்லாம் சோ இது வேண்டாம். சோ அதுல இருந்து இப்ப என்னவா மாறிடுச்சு? பிறப்புக்கும் எல்லாம் பிறப்புக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு 70% மானியத்தோட வழங்கப்படுது. எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் விளைவித்தவர் உழவர், விலை தந்து காத்தது அரசு. சோ நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் என்று 4 அடியார் மொழிகிறது. ஓகேவா? நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் 4 அடியார். சோ அப்ப நெல்லையும் கரும்பையும் அதிகம் பயிரிடும் தமிழ்நாட்டு உள்ளவர்களோட வருமானத்தை உயர்த்தி அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் விதமா தமிழ்நாடு அரசு நெல் கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகையை கொடுத்துட்டு இருக்கு. 2025-26 குறுவை கொள்முதல் பருவத்துல அந்த சன்ன ரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 156, சாதாரண ரகங்களுக்கு 131. சோ இதெல்லாம் தேவையில்லை. சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ வேளாண் வணிக திருவிழாலாம் நடத்தப்பட்டு அந்த புதுசா டெக்னாலஜி வைஸ் ஏதாவது கொண்டு வந்திருந்தா அதுக்கெல்லாம் வந்து அந்த காட்சிப்படுத்தி எக்ஸிபிஷனுக்கு வச்சு பொதுமக்கள் விவசாயிகள் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருப்போம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
தேசிய வேளாண் சந்தை ஈனாம் ஓகேவா. ஸோ இந்த ஈனாம் வந்து நமக்கு 14 ஏப்ரல் 2016 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட் கம்ப்ளீட்லி ஃபண்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓகேவா. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு ஃபுல்லா ஃபண்டு கொடுப்பாங்க. ஈனாம் அப்படிங்கிறது 14 ஏப்ரல் 2016 பிஒய்க்குள்ள கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உழவர் சந்தைகள். ஸோ உழவர் சந்தை எப்போ ஃபர்ஸ்டா தமிழ்நாட்டுல கொண்டு வந்தாங்க, எங்க கொண்டு வந்தாங்க? 999 மதுரை. வேலூர் மதுரை மாவட்டம். மதுரை ஓகேவா. 1999 ஓகே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்ப உழவர்களோட விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கணும், காய்கறி பழங்கள் நுகர்வோருக்கு அன்றாடம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல 194 உழவர் சந்தைகள் அப்படிங்கிறது செயல்பட்டுட்டு வருதாமா. ஸோ இது இல்லாம புதுசா 15 புதிய உழவர் சந்தைகள் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. உழவர் சந்தை எங்க மேல கேட்டீங்க? புரியலைங்க. இது பிளேஸா? உழவர் சந்தை பிளேஸ். அண்ணா நகர். ஆமா அண்ணா நகர். அந்த இது இன்னொன்னு வந்திருக்கும்ல, அது என்னது 1997 சமத்துவபுரம். அது சமத்துவபுரம் மேலூர். மேலூர். வேலூர்ல So, மேலக்கோட்டை மேம். கரெக்ட். மேலக்கோட்டை. மதுரைக்காரங்க பாத்துக்கோங்க, கரெக்டா சொல்றாங்க. நம்ம வந்து தப்பு பண்ணுவோம், அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. சரியா, மேலக்கோட்டை அது. இது வந்து அண்ணா நகர் ஓகேவா, உழவர் சந்தை. ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேலூர் மதுரையில தானே இருக்கும். இன்னும் மதுரையில இருக்கு, இது விருதுநகர் போற சைடுல இருக்கு மேலக்கோட்டை. பாத்தீங்களா, இதுக்குதான் அந்தந்த பிளேஸ்ல இருக்கணுங்கிறது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 41 விளை பொருட்கள் வந்து ஜிஐ டேக் பெறதுக்கு விண்ணப்பிக்கப்பட்டிருக்கு. இதுல சோழவந்தான் வெற்றிலை, பண்ருட்டி பலாப்பழம், பண்ருட்டி முந்திரி, விருதுநகர் சம்பாவத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்கார அரிசி, புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், தூயமல்லி அரிசி, கவுந்தபாடி நாட்டு சர்க்கரை. ஸோ இதுக்கெல்லாம் ஆல்ரெடி நமக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் ஓகேவா. இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ சோழவந்தான் வெற்றிலை பண்ருட்டியில பலாப்பழமும் கொடுத்திருப்பாங்க, முந்திரிக்கும் கொடுத்திருப்பாங்க. சம்பாவத்தல் வந்து விருதுநகர், சித்திரக்கார அரிசி வந்து ராமநாதபுரம், புளியங்குடி வந்து எலுமிச்சை ஸோ புளிப்பு ஓகேவா, செட்டிக்குளம் வந்து சின்ன வெங்காயம், தூயமல்லி அரிசி, அடுத்தது கவுந்தபாடி வந்து நாட்டு சக்கரை. சோ இது இல்லாம அம்பாசமுத்திரத்துல எதுக்கு கொடுத்தாங்க? சொப்பு சாமானுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அப்பேடா அப்படிங்கிறது தான் நமக்கு அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஓகேவா. சோ இந்த வேளாண் ஏற்றுமதி ஆணையம் அப்படிங்கிறது இருக்கும் அப்பேடா. ஸோ இட்ஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி ஓகேவா, ஒரு சட்டப்பூர்வ ஆணையம் எஸ்டாப்ளிஷ் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்பேடா ஆக்ட் பாத்தீங்கன்னா 1985 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆக்டை பேஸ் பண்ணி இது எப்போல இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும்னா 13th February 1986 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்பேடா அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ட் 1985 கொண்டு வந்தது 1986. சோ மாம்பழத்துக்கான 7 ஏற்றுமதி தொகுப்புகள் அடையாளம் காணப்பட்டு பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதிக்கான கட்டமைப்பு மேம்பாட்டுக்கென இந்த அப்படா தர சான்று பெற்ற சிப்பம் கட்டுமறை சோ இதெல்லாம் வந்து கரெக்டா உருவாக்குறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கோயம்புத்தூர், திருச்சி, தூத்துக்குடி, சென்னையில 4 உணவு பரிசோதனை ஆய்வகம் ஃபுட் டெஸ்டிங் லெபார்டரி அப்படிங்கிறது நிறுவப்பட்டு வருது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் ஹார்டிநெட் இணையதளத்துல 3000 மா விவசாயிகளை பதிவு செய்து 1000 மா விவசாயிகளுக்கு நன்னறி வேளாண் நடைமுறை சோ குட் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ் சான்றிதழை வழங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லலாம் தேவையில்லை. ஸோ இது சொன்னாலே MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் 1988 கொண்டு வந்திருப்பாங்க. இட் எய்ம்ஸ் டு லீவரேஜ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ரூரல் டெவலப்மெண்ட் ஓகேவா. இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகளை இந்த கிராமப்புற பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அண்ட் 1988 ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி. ஸோ இதுக்கு வந்து நிறைய இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ உழவர் கைபேசி செயலி எந்த வருஷம்? 2018 2018 ஓகேவா. 2018
24 முக்கிய சேவைகளோட இது வந்து இப்போ செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு 9 சர்வீசஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 13 ஆயிருக்கும். இப்போ வந்து 24 சேவைகள் அப்படிங்கிறது இதுல கொடுத்துட்டு இருக்காங்க. சோ வேளாண்மையின் எதிர்காலம் இடுபொருட்களை சார்ந்ததல்ல, மாறாக அறிவை சார்ந்தது. விவசாய முறைகள் இந்த திசையில் தான் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ இத வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சோ சென்னையில உலக தரத்திலான கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, திருவண்ணாமலையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில ஜான் சல்லிவன் பூங்கா என 3 பூங்காக்கள் மொத்தம் 71 கோடி செலவுல வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்துல மிளகாய்க்கான மதிப்பு சங்கிலி, திருநெல்வேலி மாவட்டத்துல முருங்கைக்காய்க்கான மதிப்பு சங்கிலி உருவாக்கப்பட்டு அந்த ஏற்றுமதி சந்தையோட இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ முருங்கைக்காய்க்கு திருநெல்வேலி, மிளகாய்க்கு ராமநாதபுரம். சோ சிறிய அளவிலான பால் பண்ணை திட்டம். சோ இது வந்து 4% வட்டி மானியத்தோட செயல்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இந்த அலைகள் திட்டத்துக்கு கீழே மாநிலம் முழுவதும் 15,525 பயனாளிகளுக்கு 7.76 கோடி நுண்கடன் உதவி. ஓகேவா? சோ இது வந்து மைக்ரோ லோன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். அலைகள் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2 ஜூன் 2025ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ இதுல எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க? 50,000. எஸ் 50,000 அப்படிங்கிறது. சோ மெயினா யார் இதோட பயனாளிகள்? பெண்கள். பெண்கள். ஓகேவா? விமன் தான் வந்து எஸ் ஃபிஷரிஸ் அந்த ஃபிஷ் இது அதுல இருக்கக்கூடிய விமன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபிஷரிஸ் போர்டு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஃபிஷரிஸ் வெல்ஃபேர் 2007. இந்தியால 2006ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ சிறப்பு வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு திறன் வெற்றி சந்திப்பு திட்டத்துல 6,865 மீனவர் பயனாளிகளுக்கு 1.68 கோடி செலவுல பயிற்சி வழங்கப்பட்டிருக்கு. சோ இந்தியாவோட உயிர் நாடி கிராமங்கள்ல தான் இருக்குன்னு சொன்னது யாரு? காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு. ஓகே. சோ ஒரு பெண்ணின் முன்னேற்றத்தில் முதலீடு செய்தால் அதன் பலன் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் டூல் பேங்க், பூச்சி மருந்தில்லா மேலாண்மை அங்காடி, சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா 53 கோடி ரூபாயில இதை செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. சோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு உலகின் உயிர்காக்கும் உழவரையும் அவர் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காக முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இருக்கு. ஓகேவா? உழவர் பாதுகாப்பு திட்டம் 10 செப்டம்பர் 2011ல வந்து தொடங்கி இருப்பாங்க. சரியா? சோ சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எப்போ? 2012. எஸ் 2012 ஜான் 11ல கொண்டு வந்திருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா 2011 செப்டம்பர் 10 உழவர் பாதுகாப்பு திட்டம். தமிழ்நாட்டுல மரங்கள் வனப்பரப்பினை 33% உயர்த்த உறுதி எடுத்திருக்காங்க. என்ன ஸ்கீம்? கிரீன் தமிழ்நாடு மிஷன். பசுமை தமிழ்நாடு செப்டம்பர் 24 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதன்படி இப்ப காடுகளின் பரப்பளவு எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 24.47. எஸ் 24.47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு கருங்காலி மரங்கள் பாதுகாப்பு சட்டம் 1994. ஓகேவா? சோ இது பாத்துக்கோங்க, கருங்காலி மரம். சோ காட்டுப்பன்றிகளை இந்த விவசாயிகளை பாதுகாக்கும் விதமா காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொள்றதுக்கும் வழிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டு செயல்பாட்டுல இருக்காமா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. சோ இது வந்து 3.303% உயர்ந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க விவசாயம் பொறுத்த வரைக்கும். உழவனோர் மன்னர் நாற்று முடிவிருக்கும் அவர் தலையில், உழவனோர் வீரர் என்றால் போர் இருக்கும் அவன் களத்தில், உழவனோர் ஓவியன் வயல்கள் அனைத்தும் அவன் வரைந்த சித்திரம், உழவனோர் தெய்வம் உயிர்களை காப்பதால். ஓகேவா? சோ யார் சொன்னாங்கன்னா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னது. சரியா? உழவனோர் மன்னர் நாற்று முடி இருக்கும் அவர் தலையில், உழவனோர் வீரர் என்றால் போர் இருக்கும் அவன் களத்தில், உழவனோர் ஓவியன் வயல்கள் அனைத்தும் அவன் வரைந்த சித்திரம், உழவனோர் தெய்வம் உயிர்களை காப்பதால்.
அவ்வளவுதான். ஸோ இவ்வளவு கண்டென்ட் தான் இதுல இருக்கும். ஆல்ரெடி படிச்சது தான் ஃபுல்லாவே. ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க.